பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 முதல் திருமொழியில் 4ஆம் பாசுரம் பார்க்கலாம். உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார், நறுநெய் பால் தயிர் நன்றாக தூவார், செரிமண் கூந்தல் அவிழ திளைத்து எங்கும் அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குழந்தை கண்ணன் பிறந்த தொட்டில் போய் பார்த்துட்டு வந்தாள் இல்லையா, எல்லா இடமும் எண்ணெய் சொன்ன மெதிரை தூவிடன்னு ஆனந்தமாக ஆடி பாடிட்டு வந்தாளே, வீட்டுக்கு வந்தால் அவளுக்கு வேலை செய்யவே முடியலையாம், அந்த எண்ணமே வரலையாம். கண்ணனை பார்த்துட்டு வந்ததுலேருந்து அவள் நினைவாகவே இருந்துதான். அதுதான் பெரியார் இந்த பாசனத்தை சொல்கிறார். குழந்தையோட அழகை அப்படியே மனதார அனுபவித்த ஆனந்தத்தோடு என்ன பண்ணாலும் அங்கே இருக்கிற ஆய்ச்சியர்கள்லாம் உரியில் வைத்திருந்த பால் தயிர் எல்லாத்தையும் முற்றத்தில் உருட்டி விட்டுட்டாளாம். அது அப்படியே ஆறாக ஓட கண்ணன் பிறந்ததை அப்படியே சொல்லி சொல்லி நீண்ட நேரம் ஆடி ஆடி பாடி மகிழ்ந்தனர். குழந்தை இப்படியே தான் இங்கே தான் வளரப்போகிறது, என்ன ஒரு பாக்கியம் நமக்குன்னு அப்படி அவள் நினச்சிட்டே இருந்தாளாம். எவ்வளோ சேஷ்டந்தங்களாக செய்யும் அப்போலாம் நமக்கு பார்த்துட்டே அனுபவிக்கலாம், ஆனால் கண் திருஷ்டி படக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக என்ன பண்ணாலாம், ஆட்சியர்களும் ஆயர்களும் தானம் செய்தார்களாம். நந்தகோபன் தனியாக தானம் செஞ்சுட்டார், இவா தனியாக குழந்தைக்காக இவா எல்லாரும் தானம் செஞ்சாலாம். என்ன பண்ணா, வாசனை மிக்க பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாத்தையும் தானம் செய்தார்கள். இன்னும் மகிழ்ச்சி மிகுதியினால் நன்னா ஆட ஆட அடர்த்தியாக நீளமாக இருக்கிற கூந்தல் இருக்கே அது அப்படியே அவிழ்ந்துடுத்தான். இப்படி கோகுலம் முழுதும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற அறிவே அழிஞ்சு போயிட்டான் அவளுக்கு. அவ்வளோ சந்தோஷம் மனசில். அதை அனைவரும் கொண்டாடினார்கள் ஆயர்பாடியிலன்னு பெரியாழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்கிறார்.